விழித்து வள்ளியவள் தோழியற் பெண்களுடன் தூங்கிய கண் விழித்து வள்ளியவள் தோழியற் பெண்களுடன் குளிக்க போகையிலே சுப்பிரமணியர் கூட தொடர்ந்தாரா. தந்தினத்தானே தானாதீன தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதீன தந்தினத்தானா. என் தாயாகப்பட்டதை திருமங்கல செய்தி ஏன் ஒரு நாள் கூட இல்லைன்னு சொன்னா என்ன காரணம்? எங்க அம்மா ஒரு வாதுக்காரி. அம்மா வாதுக்காரி, எங்க அப்பாவா வாதுக்காரர். அப்பா வாதுக்காரரு. என்ன காரணம்னு கேளு. என்ன காரணம் சொல்லுங்க. அதாவது எங்க அப்பா வாதுக்காரரு, எங்க அம்மா வாதுக்காரன்னு சொல்றேனே. சரி, எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல என்ன சண்டை வரும்? என் தாயாகப்பட்டது உலகத்தில் நான் தான் முதல் பிறந்தவள், நான் தான் மூத்தவள், நான் தான் இருந்தாரே அகத்தைப்படுத்தி நிற்கிறேன். அப்பா சொல்றாங்க நான் தான் பெரிய ஆள் உலகத்திலே, நான் தான் முன்ன போறேன். அம்மா எப்பவுமே மூத்திரம் தான் சொல்லிட்டே இருக்கும். நான் தான் மூத்திரம், நான் தான் பெரியாரு, நான் தான் உலகத்தை பெரிய மூத்திரம். அம்மா தான் பெருசு. அம்மா சொல்றாங்க அம்மா தான் பெருசு, எண்ணி தான் பெருசு, உலகத்தை நான் தான் பெருசு, எண்ணி தான் பெருசு அப்படிவாங்க அம்மா. என் தாயாகப்பட்ட தந்தையில் சில காலம் கூட வந்திருக்கிறார் என்றால் என் தந்தையாக பார்ப்பார். அதே பார்வதா இவ்வளவு தந்தையா சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என் தாயாகப்பட்டதை பார்த்து என் நிலத்தை இடராக அப்படி நடித்து வைப்பார். போய் செல்லு, அங்க போய் கஷ்டப்பட்டதுக்கு முறை என் நிர்வாகம் ஆனாலும் என் தாயாகப்பட்டது இப்போது சில காலம் சந்தோஷமா தலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்பாவா அம்மாவா இப்போ சந்தோஷமா இருக்கா, குறிப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கா என்ற போது மீண்டும் என் தாயாகப்பட்ட தாய்க்கு தலைக்கு ஏறி விட்டது பித்தம். என்ன சொன்னாரு? நம்மளை பத்தி பெருமையா சொல்லிடுவாரோ என்ற எண்ணத்தோடு என் தாயாகப்பட்டது மீண்டும் உழைப்பிடிக்குது. ஆனா அல்லவா பின்ன பிடிவாதக்காரர் என் தந்தை. விட்டு கொடுப்பாங்களா? எப்படி பொம்பளை பொம்பளை தான், அது ஆம்பளை ஆம்பளை தான். என்னைக்கு பொம்பளை கீழே ஆம்பளை மேலதாங்க. என்ன வார்த்தையில சொல்லணும், வார்த்தையில ஒரு வார்த்தை தாழ்ந்து போனா குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. பின்ன அதுவே நான் தான் பெருசுன்னு சொன்னா பேசக்கூடாது, தப்பு. அது அவரு ஆம்பளை, நம்ம பொம்பளை. அந்த நேரத்திலே தான் என் தந்தையார் கோவப்பட்டு தன் கையில் வைத்திருந்த மாண்புல சோத்தை எடுத்து தண்டை கொலுசு ஒன்றோடு ஒன்று உரசி முத்தாக்கப்பட்டது உண்டாக்கி விட்டது. 7 முத்தாக்கப்பட்டது கீழே விழுந்து விட்டது. அது அம்மா கால இருந்தது, கொலுசாக்கப்பட்டது. அந்த முத்தத்தான் எடுத்து இந்த பூமியில விட்டால் பூமி அர்ப்பணம் செய்துவிடும். பூமி அர்ப்பணமாகிவிடும். ஆகாயத்தில் விட்டால் ஆகாயத்தை அர்ப்பணம் செய்துவிடும். இது நடுவிலே என்றாலும் தீயாக இருந்துவிடும். கண்டிப்பா என்ன செய்வது என்று அறியவில்லை என் தாய்க்கு. சரி, அந்த நேரத்தில் ஓடோடி வந்து என் தந்தை என் காலை பற்றி சுவாமி நான் செய்த குற்றம், ஹரியாசனமாக செய்த குற்றம், என்னை மன்னித்து விடுங்கள். முத்தாயத்தானுக்கு விழுந்து விட்டதே, என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். அந்த நேரத்தில் என் தந்தை சொன்னாரு, பார்வதா ஒன்னும் பயப்படாது, உன்னுடைய விதியினால் இப்படி வந்து விழுந்து போச்சு. பச்சை கலர் இந்த முத்தை கிளத்தாரு இந்த பாமர மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி பெண் குழந்தை அப்பா சொல்றாரு, பார்வதா நீங்க ஆளுநருக்கு பயப்பட வேண்டாம். ஒரு காலையில் தந்தை கொண்டாம 7 கீழே வீழ்ந்து விட்டது. அந்த 7 தந்தை குழந்தைகளோ புத்துக்களோ 7 குழந்தைகளை உட்பட செய்யற, கவலைப்படாத. 7 குழந்தைகளை உட்பட செய்துவிட்டார். அது ஒண்ணு அப்பா செய்துவிட்டார். பரம கடவுளே. சரிமா, அப்படி அந்த 7 முத்திரை தன முதல் முத்தாக விலகி வரக்கூடினான். எனக்கு என்ன வேணாம் கேட்டார்கள். செல்லியம்மன் செல்லியம்மன் செல்லியம்மன்.
என் தாயும் தந்தையும் சேர்ந்து எனக்கு வச்ச பேர் செல்லியம்மன். முதல் கோட்டை நீங்க. ஆமா. ஆகினால ஒரு பெயர் வந்து செல்லியம்மன் என்று சொல்லி பெயர் சுட்டி வச்சிருக்கா உங்களுக்கு. முதல் கோட்டை இல்லையா? முன்ன பண்ணவங்களுக்கு சகந்த முகத்தோட சகந்த ஆடையோடு இருக்கிறாள உன் பெயர் செல்லியம்மன். முறப்போடையா? எந்த முறப்போட இருக்காங்க அம்மா? மறுப்போடு நான் சொல்லி அந்த வார்த்தை அப்படி முதல் குழந்தை எனக்கு என்ன எனக்கு எப்படிதான் அடையாளங்களை கொடுத்து எனக்கு எப்பேற்பட்ட தானே ஆக்ரோஷத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு எப்படி எனக்கு பம்பை முறைக்கு அகண்ட விழி வர்ற பள்ளி முகத்தை பார்த்தா எப்படி இருக்கு? சகந்த முகம் வர்ற பல்லு ஆயா கோழி முட்டை கண்ணு அப்படி என்றால் தாயாகப்பட்டதை படைத்தார்கள். எனக்கு செல்லியம்மன் என்றும் வெள்ளியம்மன் என்றும் பச்சையம்மன் என்றும் பொங்காய் என்றும் சோலையம்மன் என்றும் விற்பனை செய்தார்கள். தந்தையாகப்பட்டவர் ஓஹோ 7 குழந்தைகள். நீங்க அக்கா சக 7 பேர் மொத்தம். உன்னை கூட வந்து மொத்தம் உன்னோட சேர்த்து 7, உனக்கு கீழே 6 தங்க மாதிரி இருக்கு. உனக்கு தங்க மாதிரி தங்கைமார்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த சபையில் அரணிப்பித்தார். இதற்காக சபையாக வந்திருக்கிறேன். தெரியுமாடா? தந்தைத்தாய் ஏதோ காரணமாக அழைப்பித்திருக்கிறார்கள். அப்பா அம்மா அவருடைய பாத சேர்வை காண வேண்டும். இருக்கிறாரா? பார்த்து வருமா? ஐயா கடவுளா கடவுளே மகளாகிய செல்லியை வரவழைத்தமே. ஆமாங்க. செல்லி எங்க இருக்கின்றது? மகள் மூத்த மகள். உங்க மூத்த மகள் செல்லியம்மன் ஓடி வந்து விட்டது. தந்தைத்தாயை பார்க்க வேண்டுமா? அம்மா எங்க இருக்குது? உடனடியாக சரி போங்க. புதகணங்களே அம்மா, இது நேரவரம் என்னிடம் பேசியது போல கடவுள்கிட்ட பேசக்கூடாது. பேச மாட்டோமா? ஏன்னு கேட்டா என் தந்தையாகப்பட்ட தாபம் கொடுத்தால் நீ அறிந்து விடுவேன். நான் அறியா பிள்ளை அடிச்சா ஒரு செய்யலாம் கூட எங்க அப்பாட்டு சொல்லக்கூடாது. சொன்னேன்னு வச்சுக்க காலைல உனக்கு பூவா கிடைக்காது ஓடிடுவேன். இப்ப சொல்ல மாட்டோமா? அப்புறம் இது வரைக்கும் ஒரு 10 பேர்த்து முன்னால அப்பா சொல்லிட்டு போடுறோமா? இப்ப சொல்ல மாட்டோம். அல்லது தந்தையே
தங்களுடைய வாதார்ந்த மலங்களை ஆதாரமாக தெரிவிப்பதற்காக வேண்டி நான் தவனங்கள் சென்று மல்லிகை முல்லை இருவாட்டு உங்க வாசாக முன்ன இந்த சிலப்பை கொண்டு வந்து தங்கள் வாதத்தை பணியாளரை வட்டாளித்து பற்றி கொண்டு வந்த மலர் தங்கள் வாதத்தை அச்சத்து இதை சாரி வளசாரியாக ஓடி வந்து அருமை மகள் செல்வியாகப்பட்டவள் அநேக கொண்டு வணக்கம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். உனக்கு வாழ்வாய் என்று வரமளித்திருக்கிறேன். எனக்கு பாட்டு வரம் கொடுத்ததிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. தந்தையாகப்பட்டவர் பேர் பெற்ற வார்த்தை எப்போது நமக்கு கிடைக்கும் யோசித்துக் கொண்டிருந்த வழி கிடைத்து விட்டது. இருந்தாலும் முதல் மகள் இல்ல மூத்த மகள் அப்படி ஆசை பிள்ளை ரொம்ப அழகா இருந்தாலும் மாதா பிதா குருதேவன் சொல்லிருக்காங்க. ஆமா யாரு முன்ன குறிக்குது? மாதா. அப்ப யார் சொல்லுது? பிதா. மாதா சொல்லு. அப்பா குறிக்குது மாதா. ஆமா 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 அம்மா கூப்பிடுறா. மாதா ஆமாடா மாதா பிதா மகள் மூத்த மகள் செல்லி அம்மன் அருமை மகள் ஆசைமா செல்லி வந்திருக்கா. அவங்கள பாக்கணுமா? அம்மா அம்மா ரெடி. இப்ப யாரு இது உங்க? இப்ப யாரா எங்களுக்கு? எனக்கு அம்மா பெற்ற தாய். உங்க பெற்ற தாய் அம்மா. உங்க அம்மா 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 அதானே இனிமேல் வாயில வரும்ல. அல்லது என்னையே வணக்கம் தாயே. என் அண்ணன் யாரே உங்கள் அண்ணன் யாரே உங்கள் வாதம் தங்களுடைய வாதார்ந்த மலங்களுக்கு ஆசை மகள் ஆகி விளங்கக்கூடிய செல் நாயகம் மலர்களை கொண்டு வந்து தூவினால் வாடி வதை விடும் என்று என் இருதயமாகப்பட்டதை தான் தங்களுக்கு அர்ப்பணம் செய்து எப்படி வந்தான் அம்மா? என்னுடைய பாதார வெந்த கமலங்களை ஆதாரமாக சேமித்தபடினால் இந்த உலகில் கல் காவிரி புல் பூண்டு உலகை என்ற ஜெபம் வாழ என்று வாழ்த்துகிறேன். ஆனாலும் பொண்ணா பிறந்ததா சிலருக்கு வந்து அது ஒரு தூஷணமா நினைக்கிறாங்க. 7 குழந்தைகளை பெற்றெடுத்த நீங்கள் உங்களை நான் எப்படி மனசுல பூச்சிட்டு கட்டுறேன் தெரியுமா? உலகத்தில் உள்ள பாமர மக்களை அனைத்தும் கட்டி காப்பாற்றக்கூடியவர் நீங்கள்.
சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை. இல்லை. சீவன்னா அந்த உடம்புல இருக்கிறது நாடி நரம்பு தான் சீவன். இதற்கு சக்தி ஊட்ட வேண்டுமானால் அந்த நரம்புகளுக்கெல்லாம் செல்ல வேண்டிய ரத்தங்கள் இருக்கிறது. இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம பாமர மக்களை பாதுகாத்து வருகிறீர்கள். அப்படி இருந்தும் நான் அந்த புறத்தில் தங்கமாரோடு விளையாடி கொண்டிருக்கான் என்ற பொழுது இந்த சர்க்கோட்டு தானே என்ன ஏனோ ஜாதி காரணமாக அழைக்கப்பட்டீர்கள். என்னை சொல்லுங்கப்பா. எங்களால் உருவாக்கப்பட்டு இந்த உலகத்திலே உங்களை அலையவிடக் கூடாது. தங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கிறது, தங்களுக்குன்னு சில பக்தர்கள் இருக்கிறார்கள். அதுபோல் என் தாயாகப்பட்டவர்களுக்கும் சில பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் என் தாயால் ஈன்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் 2 பிள்ளைகள். அருமை அன்னார் விநாயகப்பெருமானும் பெருமானும் 2 குழந்தைகள். ஆனா விநாயகப்பெருமானுக்கு எங்கு பார்த்தாலும் தானே நினைச்ச இடத்தெல்லாம் கோவில் இருக்கு, இதெல்லாம் பக்தர்கள் இருக்கிறார்கள். அதே சாமி கந்தன் இருக்கிறாரே, அந்த 7 குன்றுமலையிலே நின்று மக்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அவரவர்களுக்கு ஒரு வழி காட்சிட்டேன். ஆனால் 7 பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு அந்த பாமர உலகத்திலே தானே ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து உங்களை பதவி ஏமத்தணுங்கிற உனக்கு ஆசை. அப்பா ஆசை நல்ல ஆசைதான். ஆனா இருந்தாலும் நான் தங்கத்தில் ஒரு கேள்வி இருக்காம அப்படி வருமா பாத்து சொல்லுவா. காலையங்கள் கட்டி கும்பாபிஷேகம் போடு பொண்ணா பிறந்திருக்கிறேன். எந்த இடத்துல ஆலயம் கட்டி எனக்கு கும்பாபிஷேகம் செய்வேன் அதை சொல்லு. இந்த ஊர் என்ன ஊரு? பங்காரம் கிராமத்திலே குடிவரர்கள் யாவற்றமான பேர்களும் உன்னை வணங்கும்படியாக இந்த ஊர் எல்லையிலேயே உன்னை அமர்த்தும்படியாக செய்திருக்கிறேன். ஆனா இந்த ஊர்ல மட்டும்தான் செல்லியம்மனுக்கு இவ்வளவு தூரத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உலக்க சத்தம் கேட்க கூடாது, உலக்கிற சத்தம் கேட்க கூடாது, அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. மற்ற ஊர்லாம் கொஞ்சம் கிட்ட கிட்ட தான் இருக்கு, நானும் பார்த்திருக்கிறேன். ஆனா இருந்தாலும் இந்த கிராமத்தில் அமர்ந்திருக்கும் தாயுடைய முகத்தை பார்க்கின்ற போது இந்த தாயாகப்பட்டவர் அந்த இடத்துல குடிகொண்டு இந்த மக்களுக்கு தானே ஆதரவா இருக்கிறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவருடைய முகத்தை பார்க்கும் போது சில கோயில்ல பாத்தீங்கன்னா சில முகங்கள் அழுத மாதிரி தெரியும், சில முகம் ஆங்காரமா தெரியும். இந்த முகத்தை பார்க்கும் போது கொஞ்சம் சிரிச்ச முகமாக தெரிகிறது. அப்படிப்பட்ட தாயாகவற்றோம் இந்த மக்களை பாதுகாத்திருக்கிறார். இருந்தாலும் இவ்வளவு தூரத்துல எனக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டேன். இந்த பக்தர்கள் என்ன வந்து கும்பிடுவார்களா? அப்படி கும்பிடுவதா இருந்தால்
இவ்வளவு தூரத்துல இருக்கிறேன்னா எனக்கு பொங்கல் வச்சு பூசை செய்வாங்களா? பசிக்கிற நேரத்துல இந்த மக்கள் வந்து என்ன பாதுகாக்குமா? உனக்கு பொங்கலும் பூசையாது சரிதான். உன்னை வணங்காமல் இருக்க மாட்டார்கள். பொங்கலிட்டு பூசையிட்டு உன்னை யார் ஒரு குறையும் இல்லாமல் திறந்தோறுமாக வருடத்துக்கு ஒரு முறையாக உன்னை பூசித்து வருவார்கள். அப்பா, மக்களுக்கு நீ நல்லதை செஞ்சனா உன்னை தேடி வருவாங்க. நீ அங்கே கல்ல உட்காந்துருந்தா ஒருத்தர் வரமாட்டாங்க. ஏன் கேட்டா, தாயே அங்காள பரமேஸ்வரி சக்தி ஒண்ணு, சமயம் 10,000. நீ ஒரு சக்தி இதுல ஒண்ணு. அம்மா, என் குடும்பங்கள் சரியில்லை, என் குழந்தை குட்டினுடைய உணவு சரியில்லை, என் குழந்தைகளை காப்பாற்றுன்னு சொல்லி அவங்க சொன்னா உன்னுடைய பெயர் சொல்லி நெத்தியை விழுதி விட்டால் அந்த துன்பங்கள் நீங்கணும். அந்த நேரத்தில் அவங்க யோசிப்பாங்க, இந்த தாயை தான் நினைச்சோம் நம்ம நல்லுரை காட்டுத்தான்னு சொல்லி உனக்கு பொங்கல் வச்சு பூஜை செய்வாங்க. அந்த தாயினுடைய குறையை தீர்ப்பதற்கு நான் அங்கிருந்து இங்க வரணும் சொன்ன தந்தையே அங்கிருந்து வந்து இந்த மக்களை காப்பாற்ற முடியுமா? எனக்கு ஒரு வாகனம் தேவை.